எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் நீங்கள் வேறு படங்களில் வந்து நிறைய கதாபாத்திரங்களை அப்படியே பார்த்துருப்பீங்க. இப்போ அவர் காமெடி பண்ணாருன்னா காமெடியிலேயே வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஒருத்தர் வில்லனாக பண்ணாருன்னா வில்லனாகவே வச்சுருந்துருப்பாங்க. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு சில படங்களில் பின்னாடி இருந்திருப்பாங்க. ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அப்படிலாம் இருந்திருக்காது. ஸோ அப்படியான கதாபாத்திரங்களில் வந்து அவர் ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணி இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுமே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். இவங்க இவங்க இவங்கன்னு எல்லாரோட பேரையும் உங்களுக்கு சொல்ல முடியும். இவங்களெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவங்களாம் ரொம்ப ஒரு பெரிய கேரக்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் எல்லாரையும் மறந்து அந்த அந்த கேரக்டர் எப்போவுமே வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு கேரக்டர்ஸ் வந்துருச்சு. அதில் வந்து ஒரு 6-7 கேரக்டர் உங்களுக்கு தோணுதுன்னா அது ஒரு பெஸ்ட் ஸ்கிரிப்டுன்னு இதில் இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பாங்க போகும்போது. ஸோ அந்த மாதிரி தான் அவரோட ஒர்க் இருக்குது அந்த ஸ்கிரிப்டில்.